தமிழ்நாடு எலெக்ஷனுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா கட்சியும் கூட்டணி வந்து ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. தாவேகாவோட ஸ்டாண்ட் இது வரைக்கும் தனியாக இருக்க மாதிரி தான் இருக்காங்க. அவங்க யாரு கூடயும் கூட்டணி வச்ச மாதிரி தெரியல, வைக்கிற மாதிரியும் தெரியல. இப்போ சோசியல் மீடியாவோட கருத்து கணிப்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு 100 பேர்கிட்ட மைக் எடுத்துட்டு போயிட்டு உங்களுக்கு இந்த 4 பேர் முதலமைச்சர் வேட்பாளர், இதில் யார் உங்களுக்கு சிஎம்மா வரணும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, மு.க. ஸ்டாலினா, எடப்பாடி பழனிசாமியா, சீமானா, இல்லை விஜயா அப்படின்னு கேட்டால் ஆப்வியஸ்லி ஒரு 80% பேர் விஜய்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. கண்டிப்பாக விஜய் அப்படின்னு ஒரு 80% சொல்லுவாங்க. அதுதான் வந்து நம்ம சோசியல் மீடியாலையும் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். விச் இஸ் கரெக்ட். அந்த மாதிரி தான் மக்கள் யோசிப்பாங்க. ஆனால் நீங்கள் கேண்டிடேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த எல்லா கேண்டிடேட்ஸும் விஜய் கிடையாது. தட் இஸ் மை பிக்கெஸ்ட் ஃபியர். விஜய் தனியாக நிற்கிறார் அப்படின்னா, ஃபார் அன் எக்ஸாம்பிள் எங்கள் ஊர் ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் முத்துசாமி, அந்த பக்கம் கேவி ராமலிங்கம், 2 பேருமே பெரிய கைங்க. ஈரோட்டில் ரொம்ப வருஷமா பழந்தின கொட்டை போட்ட பெரிய கைங்க. டிஎம்கேக்கு முத்துசாமி நிற்பாரு, ஏடிஎம்கேக்கு கேவி ராமலிங்கம் நிற்பாரு. அங்கே எந்த ஒரு கேண்டிடேட்டை நிறுத்தி உங்களால் ஜெயிக்க முடியும்? தாவேகாக்கு யாரை நிறுத்தினா மக்கள் ஓட்டு போடுவாங்க? இவங்களை தாண்டி ஒரு ஃபேம் இருக்கிற ஆள் வேணும் இல்லையா? விஜய் ஃபேஸுக்காக மட்டும் வந்து அந்த எலெக்ஷன் வரும்போது ஓட்டு போட்டுற மாட்டாங்க. அந்தந்த கேண்டிடேட்ஸ்க்கும் ஒரு பவர் இருக்கும். இதுதான் என்னோட பிக்கெஸ்ட் ஃபியர். அதை விட ஒரு பவர்ஃபுல் கேண்டிடேட்டை சூஸ் பண்ணுறதே ஒரு குதிரை கொம்பு. இதை தாண்டி கூட்டணி இல்லாமல் தாவேகா தனியாக நின்று இந்த எலெக்ஷனில் இன்னொரு நாம் தமிழர் கட்சியாக அவங்க ஆகிடக்கூடாது அப்படிங்கிறது தான் மை பிக்கெஸ்ட் ஃபியர். அது வந்து விஜய்க்கு நடந்துடக்கூடாது. அவர் எவ்வளோ பெரிய சிம்மாசனத்தை விட்டுட்டு வந்திருக்காரு, அது எல்லாருக்கும் தெரியும். ஸ்டில் அரசியலில் வந்து ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லேயே ஒரு சப்போர்ட்டோட போகிறது தான் வந்து வைஸ் காலாக இருக்கும். அது ஏன் அண்ணன் வந்து பண்ணலை எனக்கு புரியல. பொறுத்திருந்து பார்ப்போம்.